கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, என் ஏக்கம் எல்லாம் நீங்கதான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நன்றி அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறேன் சப்பா. மட்டுமா எங்களை கிருபையாய் நீ நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கடக்க முடியாத பாதைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களை தோள் மீது சுமந்து வந்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சுமந்து செல்கிறானோ அதே போல எங்களை அப்பா இம்மட்டுமா எங்களை சுமந்து வந்தீர் ஆண்டவரை. உமக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. நீரே எங்களுக்கு பலனாக, எங்களுக்கு கேடகமாக, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இந்த வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. இம்மட்டு வழிநடத்தினவர் இனிமேலும் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தரின் ஆலோசனைக்காக ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11வது வசனங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10 மற்றும் 11வது வசனங்கள். அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனாகிய கர்த்தர். அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் ரூபம் எடுத்து மனிதன் சாயலாக அவர் வந்து மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். யாருடைய பாவத்திற்கென்றால் நம்முடைய அக்கிரமத்திற்காகவும் நம்முடைய பாவத்திற்காகவும் அவர் ஒரே தரம் மரித்தார். அவர் மரித்தார், ஆனாலும் இன்றும் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறது எதற்காக என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நான் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் பாவத்திற்கென்று ஒரே தரம் நாம் மரித்தோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்தில் மரித்த நம்மளை அவர் என்ன செய்தார் என்றால், அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை ரட்சிப்பு என்று கொடுத்து உயிரை கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நாம் பாவத்திற்கென்று ஒரே தரம் நாம் மரித்து பிழைத்திருக்கிறோம். அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால், அவருடைய ரட்சிப்பினால். அப்படி இருக்க தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதே போல நீங்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறோராக எண்ணப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்க நாம் இன்று ஜீவனோடு பிழைத்திருப்பது எதற்காக என்றால், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்ல, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படியாய் நம்மளை எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, அப்படி என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், நம்மளை எதற்காக ரட்சித்திருக்கிறார், நம்மளை இன்றைக்கும் அவர் ஜீவனோடு வைத்திருக்கிறது எதற்காக என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறவர்களாக எண்ண வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். அன்பு பிள்ளைகளை, நாம் பாவத்திற்கென்று ஒரே தரம் நாம் மரித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம்.
நாம் இன்று பிழைத்திருப்பது தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஒரே தரம் மரித்தார். பாவங்களுக்கென்று, நம்முடைய பாவத்திற்காய் ஒரே தரம் மரித்து அவர் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதே போலத்தான் அப்படியே நம்மளும் என்ன வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார், என்ன வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அப்படி இருக்கும் பொழுது நாம் பாவத்திலே இருந்த நம்மளை அவர் ரட்சித்தார். நாம் பிழைத்திருக்கிறோம், நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற நம்மளை எதற்கென்று நாம் ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் தேவனுக்கென்று நாம் பிழைத்திருக்கிறோம் என்று நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, ஆகப்படினாலே தேவனால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து அவருக்காய் அவருடைய வாசனையை வீச செய்கிறவர்களாய், அவருடைய குணநலங்களை நம்மிடத்தில் காண்பிக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவை நம்மளில் காண்பிக்கிறவர்களாய், நம்முடைய கிரியை, செயல்கள், பார்வை, எண்ணங்கள் எல்லாவற்றிலும் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளை, தேவனை எப்படி இயேசு கிறிஸ்து தன்னில் காட்டினாரோ, தேவனை போல குணநலங்களிலும் காரியங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் பிதாவை போல அவர் எப்படி தன்னுடைய பிதாவாகிய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்தினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்மளை அவருடைய பிள்ளையாக, சொந்த பிள்ளையாக நம்மளை தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். அப்படி இருக்க அவரிடத்தில் காணப்படுகிற குணநலங்களும் செய்கைகளும் அவரிடத்தில் காணப்படுகிற அத்தனையும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, அவரை போல நாம் மாற வேண்டும், அவருக்கென்று பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் நம்மேல் வைத்த சித்தம் என்ன, அவர் நம்மளை அழைத்ததின் நோக்கம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினாலே கர்த்தர் என்று நமக்கு சொல்லுகிற வார்த்தை தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். அப்படி என்றால் அவரை போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல, அவரிடத்தில் காணப்படுகிறதை போல நம்மிடத்தில் அனைத்து குணநலங்களும் காணப்பட வேண்டும். அவரை நம்முடைய செயல்களில் காண்பிக்கிறவர்களாக, அவருடைய வாசனையை நாம் வீச செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் கிருபையா அவர் நம்மேல் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியது. அதனால்தான் அவருடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரங்களாய் எண்ணப்படுவோம். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம் பாத்திரங்களாய் எண்ணப்படுவோம். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.